அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கேலி செய்யாதீங்க அப்படி சொல்லி நம்மளுக்கு பதிவு பண்ணுறான். கேலிங்கிறது ஒரு வகையான பாவமான செயல் தான். கேலி பண்ணலாம் அப்படின்னா யாரை நம்ம கேலி பண்ணுறோமோ அவங்களுடைய மனசு கஷ்டப்படாமல் இருந்துச்சுன்னா அது சரி. ஆனால் அவங்களுடைய மனசு கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா மார்க்கத்தில் அதுக்கு அனுமதியே கிடையாது. அதாவது கேலி அதிகமாக அவங்களுடைய மனசில் என்னது குரோதம் தான் வளரக்கூடியதாக இருக்கும். அபு ஜுபைர் பின் லிஹாக் அப்படிங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, எங்களில் பலருக்கு 2 பேர் அல்லது 3 பேர் இருக்கும். அப்போ அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களில் ஒரு ஆளை கூப்பிட்டாங்க அப்படி சொன்னால், அப்போது நாங்கள் ரசூலாட்ட சொல்லுவோம், இவங்களை இந்த பேர் சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா இவங்க கோவப்படுதாங்க அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி ரசூலாட்ட சொல்லுவாங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான், நம்பிக்கையாளர்களே, எந்த ஆணாக இருந்தாலும் சரி எந்த ஆணையும் நீங்கள் கேலி செய்யக்கூடாது. அவங்களில் அல்லாஹ் இடத்துல பரிகாசம் செய்யக்கூடியவங்க இவங்களை விட மேலானவங்களாக இருக்கலாம். அதனால் எந்த பெண்ணையும் பரிகாசம் செய்யக்கூடாது. அவங்க இவங்களை விட மேலானவங்களாக இருக்கலாம். உங்களில் ஒருவரை பற்றி இழிவாக என்ன செய்யக்கூடாது, கருதி குறை சொல்லக்கூடாது. உங்களில் ஒருவர் மற்றவர்களுக்கு கெட்ட பட்ட பேர் சொல்லி சூட்டக்கூடாது. நம்பிக்கை கொண்டதுக்கப்புறம் கெட்ட பட்ட பேர் சொல்வது அப்படின்னுங்கிறது மகா கெட்டது அப்படின்னு சொல்லி, மிகப்பெரிய கெட்ட ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் இதை விட்டு நீங்கள் விலகலை அப்படி சொன்னால் அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா 49வது சூரா 11வது ஆயத்தில் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, நொண்டிப்பையா, குருட்டுப்பையா, குருடி, அப்புறம் இப்படி மோசமாக கருப்பி, அந்த நாக்கு தண்ணி, அப்புறம் கொன்னச்சி அப்படின்னு சொல்லி இப்படிலாம் என்ன செய்வாங்க, அவங்களுடைய குறைகளை வச்சு கேலி செய்யக்கூடியவங்களா கெட்ட பட்ட பெயர்களை சொல்லி அழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவங்களை எப்படி சொல்கிறான், வரம்பு மீறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாமல்ல அல்லாஹ் தஆலா இந்த பாவத்தை விட்டும் நம்மளை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து.